அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் வாழ்க்கை ரகசியம். இது பிறப்பிலிருந்து இறப்புக்கிடையில் இவர்களின் திசைப்பலன்களை சுருக்கமான திசைப்பலன்களை இவர்களுக்கு யோகமா இல்லாட்டி பிரச்சனைகள் தரும் பலன்களா, இவர்களுக்கு கல்வி மற்றும் இவர்களின் தொழில் சகலவற்றின் திசைப்பலன்களை சுருக்கமா பார்த்துட்டு தனியாக இவர்களின் தொழில் மற்றும் இவர்களின் குடும்ப வாழ்க்கை சகலவற்றையும் பற்றி விரிவாகையும் பார்த்து அவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடியவை மற்றும் இவர்களுக்கான வணங்க வழிபட வேண்டிய மரம், தெய்வங்கள், ஆலயங்கள், இவர்கள் கூற வேண்டிய திண்ணமும் கூற வேண்டிய மந்திரம், இவர்களுக்கு பொருந்தாத நட்சத்திரங்கள், திருமணத்துக்கு பொருந்தாத நட்சத்திரங்கள் போன்றவற்றை இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதன் மூலம் இவர்களின் குணாதிசயத்திலிருந்து சகலவற்றையும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். நட்சத்திரமானது 27 நட்சத்திரங்களின் வரிசையில் 13வது இடத்தை பெறுவது அஸ்த நட்சத்திரம் ஆகும். இதன் அதிபதி சந்திர பகவான். இது கன்னி ராசிக்குரிய நட்சத்திரமாகும். இது உடலில் சிறு நீர்ப்பை, குடல் சுரப்பிகள் போன்றவற்றை ஆளுமை செய்கின்றது. சிறுநீர்ப்பை, குடல் சுரப்பிகள் போன்றவற்றை ஆளுமை செய்கின்றது. இது ஒரு பெண் நட்சத்திரமாக கருதப்படுகின்றது. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெயர் வைக்க வேண்டிய முதல் எழுத்துக்கள் பூவண்ண, சாவண்ண, சங்கீத சாவண்ண, நானா, டானா ஆகியவை. தொடரெழுத்துக்கள் பூவண்ணா, கேஎண்ணா. சரி, குண அமைப்பு அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் நட்சத்திரப்படி சந்திர பகவான் என்பதால், நட்சத்திர அதிபதி சந்திர பகவான் என்பதால் அழகான முகமும் வசீகரமான உடல் அமைப்பும் கொண்டவர்களாக இருப்பார்கள். இந்த அஸ்த நட்சத்திரக்காரர்கள் எப்பொழுதும் சுறுசுறுப்பானவர்களாகவும் சிறந்த நகைச்சுவையாளர்களாகவும் இருப்பார்கள். அதிக உணர்ச்சி வசக்கூடியவர்களாக இருப்பதால் சட்டென்ன கடினமான வார்த்தைகளை உபயோகிப்பார்கள். என்றாலும் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனோபாவமும் சிந்தனையும் பெற்றவர்கள். வெகுளியான குணம் இருக்கும். மிகவும் சிக்கனமாக செயல்படுவார்கள். அதிக சுயநலமும் இருக்கும். ஆதலால் பண விஷயத்தில் மிகவும் கவனமுடன் இருப்பார்கள். சிக்கனமாக பணத்தை சேமிக்கக்கூடியவர்கள் இந்த அஸ்த நட்சத்திரக்காரர்கள். ஆனா வெகுளியனவர்கள். சரி, இவர்களின் குடும்ப வாழ்க்கையை பார்ப்போம். இவர்கள் இயற்கையை ரசிக்கக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். மிகவும் பண விஷயத்தில் மிகவும் கவனமுடனும் நடந்து கொள்வார்கள். சேமிக்கக்கூடிய திறன் இவர்களுக்கு இருக்கின்றது. குடும்பம் பார்த்தா சிறு வயதில் கஷ்டப்பட்டாலும் மத்திய வயதிலும் வசதி வாய்ப்புகள் பெருகும். தாய் சொல்லை தொடர்ந்து இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன் இதுவரைக்கும் வீடியோங்கள் இருக்கிற பட்டன், செப்பரேட் பட்டனை கிளிக் பண்ணாக்கள். செப்பரேட் பட்டன் சில பேருக்கு தெரியாத சோப்பு கலர் இருக்கு, அதை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற வெள்ளைக்கெல்லாம் ஓல் பட்டனை கிளிக் பண்ண மூலம் நான் போட அனைத்து வீடியோக்களை நீங்கள் பார்த்து பயன்பெறலாம். லைக் பண்ணுங்கள், பகிருங்கள், கொமாண்ட் பண்ணுங்கள். கொமாண்ட் மூலம் ஒரு கேள்வி மட்டும் இலவசமாக எழுதி கேட்கலாம். கைரேகை சம்பந்தமாகவோ பரிகாரம் சம்பந்தமாக எழுதி கேளுங்கள். ஜாதகம் சம்பந்தமாக கேட்கிறேன். இது வசிரஜி கைரேகையின் ஜோதிடம் சேனல். இதுல நான் கைரேகை மற்றும் கோடீஸ்வர ஜோகமோ இல்லாட்டி இது திருமணம் மற்றும் குழந்தை என்று சகலவற்றையும் ஜாதகத்துல என்னென்ன சொல்லிடுமோ அதெல்லாம் கைரேகையிலேயும் சொல்லலாம். அதெல்லாம் சொல்லியிருக்கிறேன். உங்களோட ரேகைகளை வச்சு உங்களுக்கான தொழில், குடும்பம், பணம் போன்ற சகலதையும் அறிந்து கொள்ளலாம். உங்களின் அதிர்ஷ்டம் தரும் ரேகைகள், துரதிர்ஷ்டம் தரும் ரேகைகள் எல்லாம் பிளேலிஸ்ட்ல இருக்குது. மற்றும் உங்களுக்கான மாத ராசி பலன்கள் நவம்பர் மாதம் கூட போட்டுட்டேன். மற்றும் வார வருஷ வருட பலன்கள் மற்றும் வார வருஷம் சனி பேச்சு பலன் எல்லாம் போட்டிருக்கிறேன். நீங்கள் பார்க்கலாம். ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக சனி பேச்சு பலன் எல்லாம் போட்டிருக்கிறேன். நீங்க பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இந்த வசிரஜி கைரேகை ஜோதிடம் சொன்னேன். இந்த மற்ற சேனல்ல வசிரஜி அஸ்ட்ராலஜி சேனல்ல ஜாதகம் சம்பந்தமா மற்ற மாதராசி பலன்கள், கிரகப்பேச்சு பலன்கள் அதெல்லாம் போட்டுக்கலாம். அந்த வசிரஜி அஸ்ட்ராலஜி சேனல்ல ஒட்டுகளி மட்டும் இலவசமா ஜாதகம் சம்பந்தம் நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். பரிகாரம் மற்றும் கைரேகை சம்பந்தமாக கேட்கணும்னா இந்த சேனல்ல வீடியோக்குள்ள கேட்டுக்கொள்ளுங்கள். கைரேகை சம்பந்தமா பரிகாரம் சம்பந்தமா முழுமையா விரிவாக கேட்கணும்டா, கைரேகை ஜாதகம் எல்லாம் அனைத்தும் கேட்கணும்டா முழுமையாக என்ற போன் நம்பர்ல வாட்ஸ்அப்ல மெசேஜ் எழுதி முன்கூட்டியே காசு கட்டி கேட்கலாம். இந்த யூடியூப் சேனல்கள்ல இலவசமா கேட்கலாம். தொடர்ந்து பாருங்கள், பகிருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சாப்பிட்டு கிளிக் பண்ணி தொடர்ந்து பாருங்கள். இது வசிரஜி கைரேகை ஜோதிடம் சேனல். குடும்பம் சிறு வயதில் கஷ்டப்பட்டாலும் மத்திய வயதில் இருந்து வசதி வாய்ப்புகள் பெருகும். தாய் சொல்லை மதித்து நடப்பவர்கள். காதல் வயப்படக்கூடியவர்கள். மனைவி சொல்லை எல்லாத்தையும் கணவன் சொல்லை மந்திரம் என நினைப்பவர்கள். எந்த முடிவாக இருந்தாலும் கணவன், அதாவது பெண்ணா இருந்த கணவனிடமும் ஆனா இருந்த மனைவியையும் கலந்தாலோசித்தே முடிவெடுப்பார்கள் இந்த அஸ்த நட்சத்திரக்காரர்கள்.
சிறப்பான குடும்பத்தை பெற்றவர்கள் மற்றவர்கள் விஷயத்தில் தேவையின்றி தலையிட மாட்டார்கள். இனிப்பாக பேசியே பெண்களை கவர்ந்திழுத்து விடுவார்கள். இந்த அஸ்த நட்சத்திரக்காரர்கள் பிற மதத்தினரை கூட மதிக்கும் பண்பும் உற்றார் உறவினர்களுக்கு உதவி செய்யும் ஆற்றலும் கொண்டவர்கள். தன்னை நம்பி வந்தவர்களை காப்பாற்றும் இரக்க சுபாவம் உடையவர்களாதலால் பாவ புண்ணியம் பார்த்து உதவுவார்கள். உணவு பிரியர்கள் இந்த அஸ்த நட்சத்திரக்காரர்கள். தொழில் வந்து அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எடுத்த காரியங்களை முடித்தே தீர வேண்டும் என்ற கொள்கையுடையவர்கள் ஆதலால் எப்பொழுதும் சுறுசுறுப்பானவர்களாகவும் சிறந்த நகைச்சுவையாளராகவும் பல துறைகளில் அனுபவம் பெற்றவர்களாகவும் இருப்பார்கள். சித்த பீடாதிபதி அறிவியல் அறிஞர், வரலாற்று பேராசிரியர், வழக்கறிஞர், கல்வெட்டு ஆய்வாளர் போன்ற துறைகளில் சாதனை செய்பவர்கள். வெளியூர் பயணங்கள் என்றால் தடையின்றி மேற்கொள்பவர்கள். கமிஷன், கட்டிட இன்ஜினியர், வண்டி வாகனம் மற்றும் உணவு வகை போன்ற துறைகளிலும் சம்பாதிக்கும் யோகம் அமையும். மருத்துவ துறைகளிலும் இவர்களுக்கு சாதனையாக இருக்கும். இசை ஆர்வம் உடையவர்களாகவும் என்பதால் பணியில் ஈடுபடும் போது பாடிக்கொண்டே அல்லது பாடல்களை கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். ஏதாவது ஒரு இசைத்துறையில் இவர்களுக்கு இல்லாட்டி சகல இசைத்துறைகளிலும் இவர்களுக்கு அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு ஈடுபாடு உண்டு. எதிரிகளை தோல்வியுற்ற செய்வதில் வல்லவர்கள், எதிரிகளை தோற்கடிக்க செய்வதில் வல்லவர்கள். எந்த துன்பம் வந்தாலும் தடையின்றி உழைத்து கொண்டே இருப்பவர்கள். சில நெருக்கடி காலங்களில் பிறரின் மேலே சவாரி செய்து முன்னேறவும் தயங்க மாட்டார்கள். இவர்கள் பிறரின் மேலேறி சவாரி செய்து தனது இலட்சியத்தை அடையக்கூட தயங்க மாட்டார்கள். கொள்கைகளில் சற்று அழுத்தமானவர்கள் என்பதால் 6 மாதத்திற்கு ஒரு முறை பணியாளர்களை மாற்றிக்கொண்டே இருப்பார்கள். செய்வது தொழிலோ உத்தியோகமோ அதில் சாதனைகளை பல படைப்பார்கள். மற்றவர்களையும் நேர்மையுடனும் தனக்கு விசுவாசமுடனும் இருக்கணும் என இந்த அஸ்த நட்சத்திரக்காரர்கள் நினைப்பார்கள். எல்லாருடன் இரக்கம் காட்டுவார்கள். இவர்களின் நோய்கள் வந்து அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஜல சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், தோல்வியாதி, கண் மற்றும் மூக்கில் பிரச்சனைகள், உடலில் கெட்ட நீர் சேரக்கூடிய சூழ்நிலை போன்றவற்றால் மருத்துவ செலவுகள் உண்டாகும். மற்றபடி இவர்கள் பணத்தினை சிறுக சிறுக சேமித்தாலும் இவர்கள் பணத்தை சேர்த்து கோடீஸ்வரர்களாக ஆகக்கூடிய இந்த அஸ்த நட்சத்திரக்காரர்கள் செலவழிக்கவதென்றால் திட்டம் போட்டே செலவு செய்வார்கள். யோசித்து செலவு பண்ணுவார்கள். பணத்தை சேமித்து வைக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவர்கள். இவர்களின் திசைப்பலங்களை பார்ப்பான். பிறப்பிலிருந்து இறப்புக்கு இடையிலான திசைப்பலங்களை பார்த்துட்டு இவர்கள் கூற வேண்டிய மந்திரங்களையும் பார்க்கலாம். அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதல் திசையாக வருவது சந்திர திசை. மொத்த காலங்கள் 10 வருடம் என்றாலும் பிறந்த நேரத்தை கணக்கிட்டு மீதமுள்ள சந்திர திசை காலங்களை அறிய முடியும். இத்திசை காலங்களில் உடல்நிலையில் ஜல சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், தாய்க்கு சிறு சிறு சோதனைகள் தோன்றி மறையும். இரண்டாவதாக வரும் செவ்வாய் திசையின் மொத்த காலங்கள் 7 வருடங்கள் ஆகும். செவ்வாய் திசையின் மொத்த காலங்கள். இந்த திசை காலங்கள் செவ்வாய் பலம் பெற்று, அதாவது ஆட்சி உச்சம் பெற்று அமைந்திருந்தால் கல்வியில் முன்னேற்றம், குடும்பத்தில் சூச்சம் உண்டாகும். இல்லையெனில், அதாவது பலம் இழந்திருந்தால், ஆட்சி உச்சம் பெறாமல் செவ்வாய் நீசமோ வகையோ பெற்றிருந்தால் கல்வியில் மந்த நிலையும் உடல் ரீதியாக ஆரோக்கிய பாதிப்புகளையும் உண்டாக்கும். கல்வியை குழப்பக்கூடிய நிலைமை ஏற்படும். மூன்றாவதாக வரும் ராகு திசை 18 வருடங்கள் ஆகும். இத்திசை காலங்களில் கல்வியை தொடர முடியாத நிலை, குடும்பத்தில் பிரச்சனைகள், எதிலும் எதிர்நீச்சல் போட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு ராகு திசையின் போது எதிலும் எதிர்நீச்சல் போடணும். கல்வியிலும் சரி எதிலும் சரி முன்னேறுவதற்கு தடைகளை சந்திப்பார்கள். தேவையற்ற நட்புகளாலும் பிரச்சனைகள் உண்டாகும். நான்காவதாக குரு திசை சாதிக்க வைக்கும். நல்ல தொழில் யோகத்தையும் பொருளாதார மேன்மையையும் கொடுக்கும் இந்த குருதிசை காலம். நல்ல தொழில் யோகத்தையும் பொருளாதார மேன்மையும் கொடுக்கும் இந்த குருதிசை காலம். இந்த ராகு திசையை இவர்கள் தடைகளை தாண்டி ஒரு பிரச்சனையிலும் சிக்காமல் கடந்து விட்டால் இவர்களுக்கு குருதிசை யோகமான வளங்களை, நல்ல தொழிலையும் யோகத்தையும் பொருளாதார மேன்மையையும் கொடுக்கும். ஐந்தாவதாக வரும் சனி திசை காலங்கள் யோகத்தை அள்ளித்தரும். சமுதாயத்தில் பெயர் புகழ் உயரும், பொருளாதாரம் உயர்வடையும். பூமி, மனை, வண்டி, வாகனம், ஆடை, ஆபரணங்கள் யாவும் சேரும். இந்த திசையில் சனி திசையின் போது செய்ய வேண்டிய நல்ல காரியங்கள் அஸ்த நட்சத்திரத்தின் வந்து தாலிக்கு பெண் உருக்குதல், மஞ்சள் நீராட்டு விழா, சீமந்தம், காதணி விழா, கல்வி கற்க தொடங்குதல்,
யாத்திரை செல்லுதல், ஆடை ஆபரணம், வண்டி வாகனம் வாங்குதல், புதுமனை புகுதல், கடற்பயணம் மேற்கொள்ளுதல், விதை விதைத்தல் போன்றன அத்த நட்சத்திரத்தில் செய்ய வேண்டியது ஆகும். அட்டும் நீங்கள் வழிபட வேண்டிய ஸ்தலம் என்ன ஸ்தலம் என்பதையும் நீங்கள் கூற வேண்டிய மந்திரத்தையும் தொடர்ந்து பார்க்கலாம். ஸ்தலங்கள் நீங்கள் வழிபட வேண்டிய ஸ்தலங்கள் சிவன் கோயில்கள் மற்றும் சிவனும் அம்மனும் இணைந்த கோயில்களுக்கு சென்று வணங்குதல், பெருமாள் கோயில், விஷ்ணு கோயில்களுக்கும் சென்று வணங்கலாம். அஸ்த நட்சத்திரக்காரர்களின் ஸ்தல விருட்சம் அத்தி மரம் ஆகும். அத்தி மரத்தை வழிபாடு செய்தால் நட்பலனை அடையலாம் அஸ்த நட்சத்திரக்காரர்கள். இந்த நட்சத்திரத்தை ஏப்ரல் மாதத்தில் இரவு சுமார் 12:30 மணிக்கு வானத்தில் காண முடியும். கூற வேண்டிய மந்திரம் பொருந்தாத நட்சத்திரங்கள், திருமணத்துக்கு உங்களுக்கு பொருந்தாத நட்சத்திரங்கள் போன்றவற்றை பார்ப்போம். தினமும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் இந்த மந்திரத்தை நூற்றி தரமா இல்லாட்டி ஒவ்வொரு தரமாதும் நீங்கள் கூறினால் உங்களுக்கு யோகங்கள் ஏற்படும். அந்த மந்திரத்தை பார்த்துட்டு திருமணத்துக்கு பொருந்தாத நட்சத்திரத்தையும் பார்ப்போம். அஸ்த நட்சத்திரக்காரர்களே, கூற வேண்டிய மந்திரம் ஓம் பூர்வஸ்ய தஸ்ஸ விதுர் வரவெஞ்சம் வர்க்கோவா தேவஸ்ஜ தீமயி தீயோய பிரசோதயத். இதை டிஸ்கிரிப்ஷன்லையும் இதுலையும் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்து பாடிக்கொள்ளுங்கள். தினமும் எழுதி வைத்து பாடிக்கொள்ளுங்கள். விலங்காடி திரும்பியும் போட்டு கேளுங்கள். தொடர்ந்து கேளுங்கள். இத்திருமணத்துக்கு பொருந்தாத நட்சத்திரங்கள் ரோகிணி, திருவாதிரை, சுவாதி, திருவோணம், சதயம் போன்ற ஆண் பெண் நட்சத்திரங்களை அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் செய்யக்கூடாது.